ஆசனம்னா நம்மெல்லாம் தொடர்றதுக்கே யோசிப்போம். குளிச்சுட்டு மடியா போய் தொடர சால கிராமத்தை கொண்டு தலையில வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணணும்னா, சால கிராமத்துல தலையில வச்சுக்கணும்னா என்ன ஒரு வைராக்கியம் இருக்கணும். சரணாகதியுடைய ரகசியத்தை இவ்வளவு அழகா நம்ம காலத்துல நம்ம கண் கொண்டு பார்த்துட்டோமா இல்லையா? அவ்வளோ பெரிய பாக்கியம். சிங்கேரி மகா சன்னிதானம், இளைய சன்னிதானம் பார்க்குற பாக்கியம். எத்தனையோ வயசானவா இருப்பேன். நீங்கள்லாம் தைரியமாக சொல்லலாம், நாங்கள்லாம் காஞ்சி மடத்தினுடைய 4 பீடாதிபதிகளை பார்த்துருக்கோன்னு சொல்கிற ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு இல்லையா? பரமாச்சாரியாலிருந்து இளைய பெரியவா வரைக்கும் இவ்வளவு பேரையும் பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியம்னா இது போதுமே. நம்ம தேசம் நன்னாத்தான் இருக்கு, தர்மம் நன்னாத்தான் இருக்கு. தெய்வம் மனுஷ ரூபேன. நிஜமாவே இத்தினோண்டு ஒரு குழந்தை 20 வயசு பையன், 20-25 வயசு பையன் ஜம்முன்னு முகத்தில் ஒரு வாட்டம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு என்னடாது குழந்தைய சன்னியாசத்துக்கு கொடுக்குறோமேன்னு ஒரு துக்கம் நெஞ்சு அடைக்கலை. குடும்பமே வந்து பிரசன்னமாக இருக்குது. பிரசன்னமாக அது எப்படி இருக்க முடியும்? இப்போ நம்மாவது குழந்தை படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் போகிறனால மனசெல்லாம் துக்கமாக இருக்குது. என்னாச்சு, 2 நாளில் பையன் ஊருக்கு கிளம்புறான். ஏற்கனவே பையன் ஃபாரினில் தான் இருப்பான். வந்துட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு ஊருக்கு கிளம்பும்போது 2 வாரம் என்ன இருந்தது, பேரன் பேத்தியோட நல்லா இருந்தவா கிளம்புறான்னு ஒரு ஏக்கம் வரும். 25 வருஷம் கூட இருந்து வளர்த்துட்டு சமத்து பிள்ளை வேற, சமத்தா ஒரு பிள்ளை அப்படியே கொண்டு இந்தாங்கோன்னு ஒரு மடத்துக்கு கொடுத்து எதிர்கால சந்ததிக்காக தன் பிள்ளைய கொடுக்கக்கூடிய ஆரியாம்பாளும் சிவகுருவும் இன்னைக்கும் இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அவர்கள்தான் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கா. அதனால ஒரு கவலையுமே வேண்டாம். இந்த தேசம் தெய்வங்களின் தேசம், தெய்வ பிறவிகளின் தேசம். அதுவும் ரொம்ப விசேஷம். கலியுகம் ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டால், கலியுகத்தில் தான் நிறைய மகாத்மாக்களுடைய அவதாரம். இப்போ கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம கண்ணெதிர்க்க பார்க்க முடியறதில்லை. ஒருவேளை நம்ம துவாபர யுகத்தில் வந்துருந்தோம் வச்சுக்கோங்களேன், யசோதையோடு இருந்திருப்போம், தேவக்கியோடு இருந்திருப்போம். சொல்ல முடியாது, நம்ம ரேஞ்சுக்கு கம்சனோடு இருந்திருப்போம். வேணா இப்போ சொல்லிக்கலாம், என்ன தவம் செய்தனை யசோதான்னு சொல்லலாம். நமக்கு இருக்கிற குணங்கள், பொறாம, வெறுப்பு, இதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு அகாசுரன், ஒரு பகாசுரன் இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பகவத் அனுகிரகம் கிடைச்சிடும். ராவணனோட காலத்தில் இருந்தால் நிச்சயமாக ராவணனுடைய கோஷ்டியில் தான் இருப்போம். வானர கோஷ்டியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வெரி லெஸ். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அப்படிலாம் இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை கிருத்தயுகத்தில் இருந்தோம், துவாபரயுகத்தில் இருந்தோம், திரேதாயுகத்தில் இருந்தோம், ராமானுஜர் தெரிஞ்சிருக்காது, சங்கரர் தெரிஞ்சிருக்காது, ஆழ்வார்கள் தெரிஞ்சிருக்காது, நாயன்மார்கள் தெரிஞ்சிருக்காது, திவ்ய பிரபந்தங்கள் தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை ராமவதாரத்தில் பிறந்திருந்தோம்னா கிருஷ்ணனே தெரிஞ்சிருக்காது.